கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் விசேஷமாக தியானிக்க இருப்பது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே உள்ள இஸ்ரவேலின் தாயாக தேவனால் எழும்பி தேவனால் தன் ஜனங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க உபயோகப்படுத்தப்பட்ட தெபெராள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து, அவளை குறித்து வேதம் தீர்க்கதரிசியாகிய தெபெராள் என்றும் சொல்லுகிறது. இவரை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 4வது அத்தியாயம் ஒரே அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு அவர் பாடின ஒரு பாடல் 5வது அத்தியாயத்தில் வருகிறது. 4, 5, 2 அத்தியாயங்களுக்குள்ளாக இவருடைய காலத்தில் என்ன நடந்தது, என்ன செய்தார் என்பதும் அவர் பாடிய ஒரு தேவனை துதித்து பாடிய ஒரு பாடலும் அதில் வந்து விடுகிறது. அவ்வளவுதான். ஆனால் இந்த பெண்மணியை பற்றி நாம சரியாக விளங்க வேண்டும் என்றால், இவர் வாழ்ந்த காலம், அந்த சூழ்நிலையிலே நாம் அறிந்தால்தான் இவர் என்ன செய்தார், இவர் மூலமாக ஜனங்களுக்கு கிடைத்த காரியம் என்ன, இவருடைய விசேஷ தன்மைகள் என்ன, இவருடைய குணத்திலிருந்து இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எவைகளை கற்றுக்கொள்ளலாம் என்கிற சில காரியங்களை நம்ம பெற முடியும். இவர் வாழ்ந்த காலம் சத்துருக்களினாலே இஸ்ரவேலர் ஒடுக்கப்பட்டு துயரத்துடன் வாழ்ந்த ஒரு மோசமான காலம். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எழுதியவர் அதன் காரணத்தை தெளிவாக விளக்கி கூறிவிட்டார். ஜனங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறி விக்கிரக வணக்கத்திலும் தங்கள் சத்துருக்களோடு இணைந்து வாழ்ந்து அவர்களைப் போலவே தாங்களும் மாறியதனாலே பரிசுத்தம் நீதியும் இழந்து விட்டுட்டு அவளுடைய வாழ்க்கை முறையை போலவே இவர்கள் வாழ்க்கை முறையை மாறினதுனால உடன்படிக்கையின்படி கிடைக்க வேண்டிய தேவ பாதுகாப்பும் பராமரிப்பும் இழந்து போக நேரிட்டது. ஆனாலும் சத்துருக்களால் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்ட போது தேவன் ஒரு நபரை எழுப்பி அவர் மூலமாக சத்ருவிடமிருந்து ஜனங்களை மீட்டார். இதிலிருந்து தேவனுடைய மன உருக்கத்தையும் காருண்யத்தையும் ஆபிரகாமோடு அவர் செய்த அந்த வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மையாக இருப்பதையும் இந்த தேவனுடைய விசேஷ குணத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம ஏற்கனவே 9-8-22 இடத்துல வேதாகமத்தினுடைய புஸ்தகங்களுடைய பின்னணி விளக்கமும் என்ற தலைப்பில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம படித்திருக்கிறோம். அது ISPF தமிழ்நாடு யூடியூப் சேனல்லையும் இருக்குது. அதை கூட திருப்ப ஒரு முறை கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் புரிவதற்கு ஈஸியாக இருக்கும். தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் ஜனங்களை மோசேயினுடைய தலைமையில விடுவித்து வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்து பின் யோசுவாவின் தலைமையிலே வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசித்து அங்கே இருந்து 31 ராஜாக்களை ஜெயித்து தேசத்தை யோசுவா மூலம் பகிர்ந்து கொடுத்தார். ஆனாலும் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய சில பகுதிகள் இருந்தது. அங்கே முழு இஸ்ரவேல் தேசத்தையும் யோசுவா தலைமையிலே ஜெயித்து முடிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு வயசாகி போனதுனால தேவன் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்து இதை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது சொல்லு, என் தூதன் உடன் இருப்பார், அவர்களுக்கு பலப்படுத்துவார்னு சொல்லிட்டாரு. ஆனா ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிடைச்ச இடத்துல அப்படியே உக்காந்துட்டு இன்னும் மீதி சுதந்திரிக்க வேண்டியது சுதந்திரிக்காம சற்று அலட்சியமாக மெத்தனமாக இருந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, மெதுவாக யோசுவா மரித்ததற்கு பின்னர் மெதுவாக அந்த ஜனங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி அவன் அங்கேயே இருக்கட்டும் நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி போய் மெதுவா அவனோடு இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவனுடைய தூதன் வந்து ஜனங்களை சொல்லிட்டாரு, நான் உங்களை விரட்டி விட்டுட்டு இருக்க சொன்னேன், நீங்க இருக்கல, அதனால இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன், இனிமே இவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வந்து 1வது அத்தியாயத்துல நம்ம படிக்கலாம்.
கர்த்தருடைய தூதன் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு போன காரியங்கள் அதில் படிக்கலாம். இது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் தேவன் முதலிலே யூதா கோத்திரத்தில் ஒத்தானியல் அப்படிங்கிற ஒரு தலைவனை எழுப்புகிறார். அவர் அந்த யூதா பகுதியை, அதாவது முழு இஸ்ரவேலருக்கும் எந்த நியாயாதிபதியும் ஒரு விடுதலையை கொடுக்கல, முழு இஸ்ரவேலையும் ஆண்டு கொள்ளவில்லை. அவங்க செட்டில் பண்ண ஏரியாவில் இருந்த சத்துருவை விலைக்கு கொண்டு அந்த பகுதியில ஒரு ரெஸ்ட் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதற்கப்படி ஏகூத் அப்படின்னு இன்னொரு நியாயாதிபதியை தேவன் எழுப்புகிறார். அவரும் ஒரு காரியங்களை செய்து அப்ப இருக்கிறவனை விடுவிக்கிறார். மூன்றாவதாக சம்கார் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி எழும்புகிறார். அவரை குறித்து ஒரே ஒரு வசனத்துல கொடுத்துட்டாங்க. நியாயாதிபதிகள் 3வது அத்தியாயத்துல 31வது வசனம் ஒரே ஒரு வசனத்துல முடிச்சிட்டாங்க. இதற்கு பிற்பாடு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு தான் இந்த சம்பவம், தெபெராலுடைய அந்த சம்பவம் வருது. இதுல விசேஷமாக என்ன பார்க்கிறோம்னா, யோசுவாவினாலே விரட்டி அடிக்கப்பட்ட சத்துருக்கள் மீண்டும் தாங்கள் இழந்த பகுதியை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்து அங்க இருந்த இஸ்ரவேலர்களை அவங்க ஒடுக்குறாங்க. இது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம 4வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏகூத் மரணமடைந்த பின்பு, அதாவது இதுக்கு முந்தி இருந்த ஒரு நியாயாதிபதி மரணமடைந்த பின்பு, இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்றால் விக்கிரக வணக்கமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தாங்கள் வாழ்ந்ததுதான். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரிலே ஆளுகிற யாபின் என்னும் கானானியரோட ராஜாவின் கையில விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதியார்களுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதுல நம்ம விசேஷமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், யோசுவாவின் புஸ்தகத்துல 11வது அத்தியாயத்துல இந்த ஒரு கதை வருகிறது. யோசுவா புஸ்தகத்துல 11வது அத்தியாயத்துல 1லிருந்து 14 வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா தான் இந்த யாபின் யாரு, சிசரா யாரு, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளும் சரியா தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே யோசுவா யுத்தம் செய்த போது அவனால் ஜெயிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட பகுதி இது. அவனாலே ஜெயிக்கப்பட்ட ராஜா இந்த அந்த கானானியர், ஆத்சோரின் ராஜாவுக்கு யாபின்னு பேர். காமனான யார் ராஜா வந்தாலும் யாபின்னு பேரு, ராஜா அப்படிங்கிற பேர். இதை குறித்து நம்ம யோசுவா 11வது அத்தியாயத்துல 1லிருந்து நம்ம 14 வசனங்கள் படிக்கலாம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபேன் அதை கேள்விப்பட்ட போது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாப்பின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்து தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கேலிலும் தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திலும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசேர், எபூசியர் இடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையிலே இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்து மோரோம் என்கின்ற ஏரி அண்டையில் ஏகமாக பாளையறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பு வெற்றுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்த ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்க கடவா என்றார். யோசுவாவும் அவனோடு யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மோரோம் ஏரியண்டையில் இருக்க அவரிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரோபோத்தாயம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவனும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களை செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களின் அக்னியை சுட்டரித்தான்.
அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாய் இருந்தது. இதே பட்டணம் தான் இன்றைக்கு இவர்களோட விரோதமாக வருகிறது. இந்த ஆத்சோரிலே இருந்த ராஜா. சோ யோசுவாவினாலே ஜெயித்து இவர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டத அந்த பகுதியை அவர்கள் தங்கள் கண்ட்ரோலில தக்க வைத்து கொள்ளாமல் கொஞ்சம் மெத்தனமாக இருந்தபோது, இந்த பகுதி எங்க வருது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம வேத பாடத்துக்காக ஒரு மேப் ஒன்று போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில நப்தலி, செபுலோன், இசக்கார் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில இந்த ஏரியா வருது, இந்த பகுதி வருகிறது. இதே ஆத்சோரில தான் திருப்பி யோசுவா மரித்ததற்கு ஜனங்கள் கொஞ்சம் பின்வாங்கி போயில, கிட்டத்தட்ட இதுக்கு இடையில ஒரு 100 வருடங்கள் ஆயிருக்கும். இப்ப அவங்க திருப்பி தங்களுடைய ஏரியாவை தங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி அங்க ஒரு ராஜா வந்துட்டாரு. அவன் திரும்பவும் ரதங்களை தயார் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துல அவனுக்கு இருந்த பவர்ஃபுல் மிலிட்டரி குதிரைப்படைகளும் ரதங்களும் தான், இரும்பு ரதங்கள் தான். இரும்பு ரதங்கள் இன்றைக்கு நம்ம மிலிட்டரியில் உபயோகப்படுத்துகிற டேங்குக்கு சமமாக. ஸோ வேகமாக விரட்டி அடித்து ஜனங்களை அடிக்கிற போது அவங்களால முடிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அப்பவே சொன்னார் யோசுவா கிட்ட, அந்த குதிரையெல்லாம் வெட்டி குதிங்கால வெட்டி போட்டு, குதிங்கால வெட்டிட்டோம்னா குதிரையால நடக்க முடியாது, நிக்க முடியாது, அதுக்கப்புறம் அது வேஸ்ட் தான். அதே போல அவங்க ரதங்களை எல்லாம் எரிச்சு போடுனாரு, எரிச்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஜனங்கள் அந்த ஆண்டவர் கொடுத்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளாதனால அவங்க திரும்பவும் அதே பகுதியை மேற்கொண்டு திரும்பவும் ரதங்களை செய்து 900 ரதங்களை வைத்துக்கொண்டு ஜனங்களை ஒடுக்கினார்கள், நசுக்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் அவன் கையில ஜனங்க குடும்பப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தெபேரால் எழும்புகிறார். தேவரால தேவன் எழுப்புகிறார். இதுல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எவ்வளவோ ஆண்கள் இருக்கிற போது ஏன் ஒரு பெண்ணை எழுப்ப வேண்டும்? தேவன் எப்பொழுதும் தன் மனதோடு இணைந்து தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவர் மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளும் தன்னுடைய செயல்களை ஆரம்பிக்க முடியும். அன்று இஸ்ரவேலில் இருந்ததுல தெபோரால் அந்த மாதிரி ஒரு பெண்மணியாக இருந்திருந்தாள். அவளுடைய காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் நியாயாதிபதி புஸ்தகத்துல 4வது அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல 4-5-2 வசனங்களில் படிக்கலாம். அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயிம் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவே இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துல நியாய விசாரணைக்கு போவார்கள். இவள் எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. வாழ்ந்த இடம் எப்பிராயிம் கோத்திரத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியில, ஆனா பெத்தேலுக்கு பக்கத்துல. அப்ப இது இஸ்ரவேலினுடைய தெற்கு பகுதியில கீழே வந்துடும். அங்கே இருந்தால் பட் தேவனை துதித்து தேவனுடைய மனதோடு ஒத்த ஒரு இதுல இருந்ததுனால ஜனங்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது ஒரு ஆலோசனை கேட்க என்ன எப்படி செய்ய வேண்டும் என்றால், அந்த காலத்துல முறையான கவர்மெண்ட் கிடையாது, முறையான தலைவர்கள் கிடையாது. அந்தந்த கோத்திர தலைவர்கள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லீடர். அந்த மாதிரி இருந்தபோது இவங்க அவகிட்ட ஆண்டவருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்வதுன்னு விசாரிக்க வந்தாங்க. விசாரிச்சு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும் என்று அவர்களுக்கு ஒரு நியாயம் சொல்லி ஒரு வழி நடத்துகிற ஒரு பெண்ணாக இருந்தாள். அந்த காலத்துல தேவனுடைய வார்த்தை அவளுக்கு வருகிறது. தேவனுடைய வார்த்தை அவளுக்கு வருகிறது. இதை நம்ம நியாயாதிபதி புஸ்தகத்துல 6-7 அத்தியாயத்துல பார்க்கலாம். அவள் நப்தலில் உள்ள கெதேசில் இருக்கிற அபினகாமின் குமாரன் பாராக்கை
வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். இப்ப அந்த பெண்மணி நப்தலி கோத்திரத்துல, வடக்கே இருக்கக்கூடிய நப்தலி கோத்திரத்துல இருக்கக்கூடிய அபினகாம் என்கிற குமாரன் பாராக்கை ஆள் அனுப்பி வரவழைக்கிறார். அவர் வந்த உடனே கர்த்தரிடத்துல இருந்து உனக்கு ஒரு செய்தி உண்டு, இதுதான் தேவன் உனக்கு இட்ட கட்டளை. நீ என்ன செய்ய, நப்தலிலையும் செபுலோன் புத்திரத்திலையும் கூட்டிக்கோ, 10,000 பேரை கூட்டிக்கிட்டு தாபோர் மலை, ஒரு மலை இவங்க ஏரியால, அது நப்தலி செபுலோன் எல்லையில பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை, அதுக்கு கீழே ஓடக்கூடிய ஒரு நதி, கீசோன் நதி என்று ஒரு நதி ஓடும். ஆனா அது வருஷத்துல 9-10 மாசங்கள் வறண்டு போய் தான் கிடக்கும். அது ரெகுலராக தண்ணி போகக்கூடிய ஒரு நதி கிடையாது, ஒரு வறண்ட ஒரு பகுதி. அதனால அதனுடைய ஏரியா கீதோன் பள்ளத்தாக்கு அப்படிமாங்க, அந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நான் அந்த சேனாதிபதி இழுத்து அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொல்றார். அதற்கு பாராக் திருப்பி ஒரு பதில் சொல்லுகிறார் 8-9 வசனத்துல. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். கர்த்தர் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார், போய் செய்யன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்லுகிறான், நீ என் கூட வந்தேன்னா நான் யுத்தத்துக்கு போவேன், நீ வரவில்லைன்னா யுத்தத்துக்கு நான் போக மாட்டேங்கிறார். ஒரு யுத்தத்துல முன்னாடி ஒரு பெண்மணியை கூட்டி கொண்டு போவது அவ்வளவு சரியில்லாதான். ஆனா எனக்கு அங்க கூட எனக்கு துணைக்கு நீ நின்ன என்றால் தான் நான் இறங்கி யுத்தம் செய்ய போவேன், நான் ஆளுங்களை கூப்பிடுவேன் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மாவும் சொல்றேன், ரைட் நான் வாரேன்ப்பா, நானும் உன் கூட வரேன், நிச்சயம் வரேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபரால் எழும்பி பாராக்கோ கூட கோதேசுக்கு போனார். அவர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நீ அவரை விசுவாசிக்காம நீ உன் விசுவாசத்தை நம்பியும் ஒரு ஊழியக்காரனை என் மேல வச்சு நான் கூட வந்தா தான் உனக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னதுனால இது கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு யுத்தத்துல உனக்கு ஜெயம் கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படி போய் செய்யணும், ஜெயம் கிடைக்கும். ஆனா ரிசல்ட், அந்த மகிமை உனக்கு கிடைக்காது, அது ஒரு பெண் கையில தான் போயிடும். நீ தேவனை காட்டிலும் ஒரு பெண்ணை முக்கியப்படுத்துறதுனால அந்த ஜெயமும் ஒரு பெண்ணு கையில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எந்திரிச்சு கூட போறாரு. அதே போல இவங்க எந்திரிச்சு போறாங்க. அதுக்கு பின்னாடி அங்க என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் அதுல 8வது 9வது அத்தியாயத்துல இருந்து அதனுடைய 24வது அத்தியாயம் வரைக்கும் இருக்குது. பாராக் எந்திரிச்சு செபுலோன் மனுஷரையும் நப்தலி கோத்திரத்தையும் கோதேசுக்கு வரவழைத்து 10,000 பேரோட ஏபோர் மலை மேல ஏறி போறார். அந்த மலை மேல ஏறி போகிற போது யுத்தம் அங்க நடக்குது. அபினகாமுடைய குமாரன் பாராக் தாபோர் மலையின் மேலே ஏறி போனான் என்று சிசெராவுக்கு அறிவிக்கப்பட்டது. சிசெரா 900 இரும்பு ரதங்களாயும் தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசத்திலிருந்து கீதேன் பள்ளத்தாக்கில் வரவழைத்தான். இப்படி வரவழைத்த போது தெபரால் சொல்லுகிறாரு பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக் அவன் பின்னாலே வந்த 10,000 பேரும் தாபோர் மலையில இறங்கினார்கள். கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாக ஓடி போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசத் மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனைகள் எல்லாம் பட்டய கருக்கிலே விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை.
சிசரா கால்நடையாக கேனியனாகிய ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தார். இந்த கேனியன் யாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மோசேயினுடைய மாமா மீதியான் உள்ள கேனியன் என்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர். அவர் அவர்களுக்கு ஆசாரியராக இருந்தார். அவர் மோசையை வனாந்தர பிரயாணத்தில் சந்தித்ததும் மோசைக்கு ஜனங்களை நீ ஒருத்தையா விசாரிக்க முடியாது, அதனால ஜனங்களுக்குள்ளேயே 1000 பேர் 500 பேர் 100 பேர் 10 பேருக்கு ஒரு தலைவர்களை உண்டாக்கி அவங்கள விசாரிக்க சொல்லி நீ வழி நடத்தணும் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்த போது மோசே அவர்கிட்ட சொல்லுகிறாரு, நாங்க போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீ எங்க கூட வா, எங்களுக்கு துணையா இருன்னு கேட்கிறாரு. அவர் இல்ல நான் வர முடியாது, நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. இல்ல நீ வா, ஆண்டவர் எங்களுக்கு பகுதிகளை கொடுக்கிற போது எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், அதுல உனக்கு ஒரு பங்குதாரம்னு சொல்லி கூப்பிடுறாரு. இத நம்ம பார்க்க வேண்டும் என்றால் என்னாகம புஸ்தகத்துல நம்ம படிக்கலாம். 29 இருந்து 32 வசனங்கள் வரைக்கும் அது இருக்கு. அதே போல இவங்களும் அவங்களோட கூட வந்தாங்க. அவங்க இஸ்ரவேல் புத்திரரோட ஒரு ஏரியாவில் உட்கார்றாங்க. அந்த மோசேனுடைய மாமனார் வகையில வந்தவங்க உட்கார்றாங்க. இதை நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 1வது அத்தியாயம் 11வது வசனத்துல இருக்கிறது. மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரத்தோடு கூட பேரிச்ச மரங்கள் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்தில் ஜனங்களோடு குடியேறினார்கள். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒருவர் தனியாக பிரிஞ்சு அவர் இந்த பகுதியில இப்ப யுத்தம் நடக்கிற இந்த பகுதியில குடியேறுகிறார். இத நியாயாதிபதிகள் 4:13 படிக்கலாம். கேனியனான ஏபோர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சனாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அந்த ஏரியாவில் போட்டோம். தனியாக ஒரு ஃபேமிலி தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கேனியன் வம்சத்துல ஏபோர் என்பவன் உட்கார்ந்துருக்கான். இப்ப அவனுடைய வீட்டுக்கு தான் இந்த சிசரா ஓடி போறான். ஏனென்றால் இதுல நம்ம பார்க்கிறோம், 17வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சிசரா கால்நடையாக கேனியனாகிய ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்போது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏபோரின் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அதாவது உனக்கு விரோதம்னால எனக்கு விரோதம், ஒரே ஒரு சின்ன குடும்பம் தானே அவனை விட்டு வச்சிருந்தான். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னால், அப்படியே அவன் அண்டை கூடாரத்திற்கு உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அதாவது எதிரிகள் விரட்டிட்டு வராங்க அப்படின்னு பயந்து ஓடியார் போது வா என் வீட்டுக்குள்ள உள்ள ஒளிஞ்சுக்கொண்டு அவனை ஒளிய வச்சுட்டு ஒரு சமுக்காலத்தை எடுத்து மேலே போட்டு அவனை மூடி ஒரு மறைவுக்கு கொடுக்குறான். அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தான், தாகமாக இருக்கிறேன் என்றாள். அவள் பால் துருத்தி திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசல் என்று யாராவது ஒருவன் இங்க யாராக இருக்கிறார்கள் உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துறான். கிட்டத்தட்ட மலை மேலே ஏறி ஓடி வந்த ஓட்டம், யுத்தத்துல தோத்து போயிட்டோம், தோல்வியில் இப்படி உட்காந்துருக்குல்ல, அசதி உடல் இதுல அவன் தூங்கிட்டான். இவன் ஒரு சமகாலத்து வேலை மேலே போட்டு மூடி வச்சிருக்கால, தூங்கிட்டான். அதே நேரத்தில் அந்த ஏபோரின் மனைவி யாகேல் என்ன செய்றா, ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையில சுத்தி பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டை அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்போது ஆயாசமாக தூங்கின அவன் செத்து போனான். இதுக்கு பின்னாடி அந்த சிசரா என்கிட்ட ஒன்னான்னு தேடி கொஞ்சம் பேர் வராங்க. பாராக் தேடிக்கிட்டு வராரு. அப்போது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்துல வந்தபோது இதோ சிசரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றியிலே அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்த நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியர் ராஜாவாகிய யாபினை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. இப்ப அந்த ராஜா செத்து போனானோன்னா அவங்களுக்கும் லீடிங் ஆள் கிடையாது. இப்ப அந்த செலோ நப்தலி ஆட்கள் எழும்பி போய் அங்க இருந்தவனெல்லாம் அடிச்சு விரட்டி
அவங்களெல்லாம் நிர்மூலமாக்குறாங்க. இப்போ அவங்க கையில் கண்ட்ரோல் வருது. இது எவ்வளோ நாளைக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் வருகிறது. தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. அந்த சத்துருவின் பிடியிலிருந்து 40 வருஷம், 20 வருஷம் இவங்களை கொடூரமாக ஒடுக்கினாங்க. தேவன் ஒரு ஆளை எழுப்பி அந்த தலையை உடைத்து போட்டனால சேனாதிபதி சிசரா செத்து போனா, இப்ப அந்த தலைவன் ராஜாவாகிய யாபீனுக்கு பலன் இல்லை. ஏன்னா மிலிட்ரி எல்லாம் அழிஞ்சு போச்சு, சேனாதிபதியும் போயிட்டான், அவன் என்ன பண்ணது இல்லை. அப்ப இவங்க அவனை கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொண்டு அவன் மேல பலம் கொண்டு அவனை நிர்மூலமாக்குற வரைக்கும் இவங்க அவன் மேல பலம் கொண்டாங்க. தேசம் ஒரு 40 வருடங்கள் அதுக்கப்புறம் சத்துருனுடைய ஒடுக்கல் இல்லாம அமைதலாக இருந்தது. இதுல நம்ம தேவேரால் பாராக்கோடு சேர்ந்து இந்த வெற்றி கிடைத்த உடனடியாக தேவனை துதித்து ஒரு பாடல் பாடுகிறார். நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு பாடல் பாடுகிறார். இது 5வது அத்தியாயம், நியாயாதிபதி புத்தகத்துல 5வது அத்தியாயத்துல ஒரு அத்தியாயம் இந்த ஒரு பாடல் தான். சங்கீத புஸ்தகத்தில் உள்ள பாடல்களை அல்லாமலும் பழைய ஏற்பாட்டில் பல பாடல்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோர்தானை கடந்து வந்த உடனடியே மிரியம் தேவனை துதித்து பாடல் பாடிக்கொண்டு போனார், அங்கே இருக்கும். அதே போல சில பாடல்கள் அங்கே உண்டு. இங்கேயும் அவள் ஒரு பாடல் பாடினார். அந்த பாடல்ல முதல் ஸ்டான்ஸா நமக்கு எழுத்து முறையில பேராகிராஃபா கொடுத்துட்டாங்க. பட் ஒரிஜினல் அது பாடல் கவிதைகளாக ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா இருக்கும். அதுல முதல் ஸ்டான்ஸா 5வது அத்தியாயத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் உள்ள 4 வசனங்கள் நமக்கு 4 வசனமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அது 4 லைன்ல அவங்க பாடின ஒரு ஸ்டான்ஸா. அது அந்த 4 லைன்ல பாத்தீங்கன்னாலும் 6 தடவை அவள் தேவனை துதிக்கிறாள். ஸோ தன் வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் முதன்மை ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்கிறவராக, தேவனை துதிக்கிறவளாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவளாக அவள் இருந்தாள். இதுதான் அவளுடைய குணங்களில் ஒரு விசேஷமான அவளுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். படிக்கலாம். அதை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டின நிமித்தமும் ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களை கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீ சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இது எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த காலத்தில் நடந்த அந்த காரியங்களை குறித்து அப்பேற்பட்ட தேவன் எங்கள் தேவன் நீர் என்று அவளை மகிமைப்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கும் அவர் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறதுல அவள் ஒரு தேவனுக்கு எதிலேயும் முதன்மை ஸ்தானத்தை, கௌரவத்தை கொடுக்கிறதாக இருந்தார். இந்த ஒரு காரியத்தை அவள் நம்ம விசேஷமாக பார்க்கலாம். 2வதாக ஒரு காரியம் நம்ம அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கறதுன்னா 6-7 வசனங்களிலே ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாக நடந்தார்கள். இந்த சம்கார் யாருன்னா, இவளுக்கு முந்தி எழும்பின ஒரு நியாயாதிபதி. அவன் வடக்க அந்த கடைசியில தான் இருந்தார், இவங்க பக்கம் கிடையாது. அதுல சத்துருக்கள் ஒடுக்குதல்னால ஹைவேல யாரும் போக பயப்பட்டாங்கன்னா, ஹைவே எல்லாம் சத்துருக்கள் கையில இருந்துச்சு. அதனால நம்ம ஆளுங்க ஹைவேல போகாம பக்க வழியாக போக ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இருந்தது. தெவேரலாகிய நான் எலும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போனன, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அதாவது விசேஷமாக ஒரு பெண் எழும்புகிற போது இதில் அவளுக்கு நம்ம காண்பிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு குணம் என்னன்னா, ஒரு லீடராக, தலைவியாகிய அவள் எழும்பவில்லை, தாயாக நான் எழும்பினேன் அப்படிங்கிற. அதுதான் நம்ம அதுல பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எப்போ ஒரு 10 பேர் சொல்ல கேட்டு அப்படி மேல வந்தோன்னா ஒரு லீடர்ஷிப்புக்கு தான் எல்லாரும் எந்திரிப்பாங்க. ஆனா இவ கடைசி வரை ஒரு லீடராக, ஒரு இஸ்ரவேலினுடைய ஒரு
தலைவியாக தலைமை பொறுப்பு எடுக்கிறவளாக இவள் தன்னை வைத்துக் கொள்ளவே இல்லை. தாய் அன்போடு தன் ஜனங்களை நேசிக்கிறவளோடு என்பேன். அதனால இவர் பாடின பாடல்லையும் எப்படி ஒரு தாய் பிள்ளைங்கள் தவறை திட்டி சொல்லுவதோ அவர்களை சரி பண்ணுவதோ அதை எல்லாத்தையும் இந்த பாடல்ல நம்ம பார்க்கலாம். காரணத்தை சொல்லுகிறாங்க. ஏன் இந்த தப்பு உங்களுக்குள்ள வந்தது அப்படிங்கிறது சுட்டி சொல்லுகிறார். 8வது வசனம் சொல்றார், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ள கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ. அதாவது உங்க தப்புக்கு காரணமே என்ன? ஒன்றான மெய்யான தேவனை விட்டுட்டு நீங்க மற்ற தேவர்களை எல்லாம் தேடிக்கொண்டீங்க. அந்த தேவர்களோடு கூட யுத்தமும் உங்க வீடு வரைக்கும் வந்தது, வாசல் வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்ற. அது சொல்லிட்டு அடுத்தது தன்னுடைய மனக்குறையை, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வாஞ்சை அவர் வெளிப்படுத்துகிறார். அது 9ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் போகுது. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. அதாவது இன்றைக்கே என் மனதில் உள்ள வாஞ்சை என்னவென்றால், ஜனங்களை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எழும்ப வேண்டும் அப்படின்னு அந்த தலைவர்களுக்காக என் மனம் இன்னமும் தேடுகிறது அப்படிங்கிறது அவ பிரேயர்ல ஒரு மெயினான பாயிண்டே. ஆண்டவரே, என் தேசத்தை ஆளக்கூடிய, என் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை எழுப்பித்தாரும் அப்படிங்கறது அவள் ஜெபம் பண்ணியிருக்காரு. அது அந்த கவிதை நடையில வருது. அந்த தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களிலே வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள். அதாவது அந்த வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிற சமாதானமாக நியாயஸ்தலத்தை வந்து ஜனங்களை நியாயமாக விசாரிக்கக்கூடிய தலைவர்கள் எழும்ப வேண்டும். தண்ணீர் மொண்டு கொள்ளக்கூடிய இடங்களிலே, நீ ஊற்றுக்கரைக்கு ஆறுக்கரைக்கு தண்ணி எடுக்க போனா சத்துருக்கள் அங்கதான் வந்து அடிப்பாங்க. அதனால வில் வீரர்கள் காவலோட தான் போகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தோம். ஆனா தலைவர்கள் எழும்பி ஆளுவதனால சத்துருக்கள் இல்லாமல் போனதுனால அங்க வில் வீரர்களுடைய இறைச்சல் அங்க அவங்க வந்து நிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா தண்ணி எடுக்க வர இடத்துல கூட அந்த இடத்துல ஜனங்கள் என்ன பேசுவாங்க? கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் என் தேசத்துல வரணும் அப்படிங்கிறத நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். உண்மையில நம்ம பாஷையில சொன்னோம்னா, தேவனே, என் தேசத்தில் ஒரு உயிர் மீட்சியை, ஒரு ரிவைவலை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்முடைய வழியில் நடக்கிறவர்களாக என் தேசத்தில் எழும்ப வேண்டும். ஜனங்களை சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எழும்ப வேண்டும் அப்படிங்கிறது அவளுடைய மனதில் இருந்து ஒரு மனக்குறையை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதே ஒரு காரியம் தமிழ்நாட்டில் நடந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில எல்லாம் அனுபவபூர்வமா பார்த்துருக்கிறேன். தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பெண்கள் ஒன்றாக கூடி, அது எந்த சபையோ, சபை பாகுபாடெல்லாம் இல்லாம ஒரே ஒரு இது, நாங்க கிறிஸ்தவங்க கூடி உட்காந்து வாரத்துல 1 நாளோ 2 நாளோ தேவனை நோக்கி ஜெபம் பண்றோம். அங்கங்கே சின்ன 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 ஜெப கூடுகைகள் இருந்தது வீடுங்கள்ல. அவர்களுடைய ஜெபத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். தேவனே, இந்தியாவை ரட்சியும், மிஷனரிகளை எழுப்பும், ஊழியர்களை எழுப்பும், வடக்கே ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் மெயின் பாயிண்டா இருந்தது. தேவன் அநேக ஊழியர்களை தமிழ்நாட்டில் எழுப்பினார். அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் எழும்பி போனது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் மறைஞ்சு போய் முடிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பழையபடி நம்ம நாட்டினுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் போய்கிட்டு இருக்கு. காரணம், அந்த பாரமும் வாஞ்சையும் இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இதை அவளுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவள் அந்த கணக்கோடு இருந்ததுனால ஆண்டவர் அவள் மூலமாக அவள் மனம் விரும்பக்கூடிய ஒரு தலைவனை எழுப்பினாள். ஆனா அந்த எழுப்பின தலைவன் பாராக்கோ எப்படி இருந்தான்? தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறவனாக இல்லை.
தேவனுடைய வார்த்தையை தனக்கு சொன்ன அந்த ஊழியக்காரியை அவளை முதன்மைப்படுத்தி நீ வந்தேனா தான் நான் போவேன் என்று அவளுக்கு பின்னாடி போனதுனால தேவன் அவனையும் ஒரு அளவுக்கு மேல உயர்த்த முடியவில்லை. இதுதான் காரணம். அடுத்ததாக அவ சொல்லுகிறார், இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறார். ஜனங்களுடைய அடுத்த தப்பு என்னன்னா, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத சொல்லுகிறார். அது 12ல இருந்து நம்ம படிக்கலாம். விழி விழி தெபோராலே விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எலும்பு, அபினகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறை கொண்டு போ. ஏனென்றால் அவன் இருந்த தேசத்துல, அவன் இருந்த ஏரியாவில் தான் இந்த யாபின் ராஜா சிசர் எல்லாம் கொஞ்சம் ஜனங்களை ஒடுக்குனாங்க. நீ அவங்களெல்லாம் கைது பண்ணி ஓன் கண்ட்ரோல்ல கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளுமுடி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை இருந்தார். என் ஜப பாயிண்ட்டுக்கு தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். பராக்கிரமசாலிகளை எழுப்பினார், அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல என்ன வச்சிருந்தார் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் 14ல இருந்து 18 வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. அமலேக்கு என்பது பொதுவாகவே தேவனுடைய ஜனங்களுக்கு சத்ருவாக எழும்புகிறவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு, நம்ம நீ காமனா சொல்றோம்ல சாத்தான் பிசாசு அப்படிங்கிற போது அமலேக்குங்கிறது அந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்ருவை குறித்து அமலேக்குக்கு விரோதமாக வேறு எப்பிராயிமிலிருந்து துளித்தது. என்றால் தெபோரால் எப்பிராயிம் வம்சத்தை சேர்ந்தவர். உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். அந்த யுத்தத்துக்கு போனதுல எப்பிராயிம்ல இருந்து இவர் தலைமையாக போனா பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவங்களும் உடன் வந்தாங்க. அவங்க ஏரியா கிடையாது தான், ஆனாலும் என்னுடைய சகோதரர்கள் அங்க யுத்தம் பண்றாங்க போனோம்னு பென்யமீன் மனுஷர்களும் உடன் வந்தாங்க. மாகீரிலிருந்து அதிபதிகளும், மாகீர் அப்படிங்கிறது மனாசேயினுடைய ஒரு கோத்திரம், வெஸ்ட் யோர்தானுக்கு அந்த பக்கம் கிழக்க ஒரு பகுதியும், யோர்தானுக்கு இந்த பக்கம் வடக்கே ஒரு பகுதியும், மேற்கே ஒரு பகுதியிலையும் இவங்க இருந்தாங்க. மனாசே 2 கோத்திரங்கள். அதுலயும் இந்த மேற்கே இருந்த மனாசே கோத்திரம் தான் வந்தாங்க. அதை திருப்பா சொல்ற, மாகீருங்கிறது அங்க உள்ள பகுதி தான். அதே போல செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தாங்க. செபுலோன் கோத்திரத்தாரும் வந்தாங்க. இது நப்தலிக்கும் இவங்களுக்கு தான் பிரச்சனையும் இல்லை, செபுலோன் கோத்திரத்தாரும் வந்தாங்க. இசக்கார்ல இருந்தும் சிலர் வந்தாங்க. அதை சொல்ற, இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோட இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கிலே கால்நடையாக அனுப்பப்பட்டு போனார்கள். செபுலோன் நப்தலி மாத்திரம் கிடையாது, இவங்களெல்லாம் அவனுடைய யுத்தத்துல அவனோடு போராட்டத்துல துணையாக இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றார். அதே நேரத்துல வராத சிலரையும் கண்டிக்கிறார். காரணம் என்ன அப்படிங்கிறார். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஏன்னா ரூபன் யோர்தானுக்கு அந்த பக்கம் ஒரு பகுதியை வாங்கி உட்கார்ந்தாரு. என் ஏரியாவில் நான் செட்டிலா இருக்கேன்ப்பா, உங்க பிரச்சனைன்னு நீங்களே தீர்த்துக்கோங்க, இதுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் அங்கே குவைட்டா உட்காந்துட்டார். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில இருந்து விட்டார்கள். இந்த கீலேயாத் மனுஷர் யாருன்னா, இவங்களும் மனாசேயினுடைய பாதி கோத்திரம் தான், ஆனா இவங்க கிழக்கு பக்கம் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில இருந்து விட்டார்கள். ஆக்சுவலா இவங்களுக்கு தான் பக்கம், யுத்தம் நடந்த ஏரியாவுக்கு பக்கம் இவங்க வந்திருக்கணும்னா இவங்க வரல. தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருந்தது என்ன? அவங்களுக்கு கடற்கரை ஓரமான ஒரு பகுதியில் இருந்தது, அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. ஆசேர் மனுஷர் கடற்கரையில தங்கி தங்கள் குடாக்களில தாபரித்தார்கள். குடாக்களில தாபரித்தார்கள்னா தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடந்தானுங்க, நம்ம பாஷையில சொன்னோம்னா. அவன் சண்டை அவன் என்ன பண்றான. ஆனா இந்த செபுலோன் நப்தலிக்கு அடுத்தது ஒட்டுன பகுதி உங்க பகுதி தான், கடற்கரைக்கு இதுக்கு இடையில. இவங்க கூட வந்திருக்கணும், வரல. உன் சண்டை உன் பிரச்சனை நீ பாத்துக்க, நான் வரல, எனக்கு என்ன அப்படின்னு நின்றுட்டாங்க.
செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அப்போது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகில் தானாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை அப்படின்னு. ஒரு பிரச்சனை வருகிற போது ஒன்றாக இணைந்து நில்லாம, இது அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்கிட்டேன், இது இவன் பிரச்சனை இவன் பார்த்துக்கிட்டேன், நமக்கு என்ன அப்படின்னு இருந்ததுனால அந்த ஒரு ஒற்றுமை இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிறத கண்டித்து பேசுகிறார். இன்றைக்கும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவ சமுதாயத்துல இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான். இன்றைக்கும் ஒரு ஒற்றுமையாக இணைந்து ஒரு காரியத்துல நிற்போம்னு இல்லாம, அது அந்த டினாமினேஷன் அது அவன் பிரச்சனை, இந்த டினாமினேஷன் இவன் பிரச்சனை, இந்த டினாமினேஷன் இவன் பிரச்சனை. அந்த ஒரு பிரிவினைகள் இன்றைக்கும் உண்டு. இன்னொன்னு, எம்பியில் நடந்தா அது அவன் பாடு, ஒரிசாவில் நடந்தா அது அவன் பாடு அப்படின்னு ஒதுங்கி கொள்ள கொடுக்கணும். ஆனா விசேஷமாக தமிழ்நாட்டில் சில தலைவர்களை, சில ஊழிய வாஞ்சை பாரமுள்ளவர்களே தேவன் கொடுத்துருக்கு. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு நம்ம தேவனை துதிக்கலாம். இந்தியாவில் எங்க பிரச்சனைனாலும் அதற்காக ஜெபிக்கிறவர்கள், அதற்காக போடுகிறவர்களை தமிழ்நாட்டில் ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதற்காக நன்றிகளை எடுப்போம். அடுத்தபடியாக அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 900 இரும்பு ரதங்களோடு வந்த சிசரா ஏன் தோத்துப்பானா? பாராக்கும் இந்த செபுலோன் இவங்களும் அவ்வளவு பெரிய வீரர்களா அப்படின்னா இல்லை. அதற்கு பின்னாடி யுத்தத்துல பெரிய காரியத்தை செய்தவர் ஒருவர் இருந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா முதல்லயே பாராக்கை அனுப்புகிற போது சொல்கிறார், 4வது அத்தியாயம் 14 வருஷம், தெபோரால் பாராக்கை இருந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? உனக்கு முன்னாடியே கர்த்தர் போயிட்டார், உனக்கு தெரியலையா அப்படிங்கிறார். 17 கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினாலே கலங்கடித்தார். பட்டயம் பாராக்கு கையில் இருந்தது, ஆனா அவனை கலங்கடித்தவர் கர்த்தர். ஏன் கலங்கடித்தார்? அது சிசரா ரதத்தை விட்டு கால்நடையாக ஓடி போனான். அங்க அவ்வளவுதான் பாயிண்ட் இருக்கு. ஆனா அங்க என்ன நடந்ததுங்கிறத 5வது அத்தியாயத்துல அவர் தெளிவாக சொல்லுகிறார். 5வது அத்தியாயத்துல 20, 21, 22 வசனங்களில் பார்க்கலாம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாக கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய். அப்போது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலே விழுந்து போயின. ஏபோர் மலை மேல ஆண்டவர் ஒரு பெரிய மலையை கட்டளையிட்டார். மழை பெஞ்சது, காட்டு வெள்ளம் இறங்கி இந்த கீசோன் ஆத்துக்குள்ள வெள்ளம் வந்தது. வறண்ட பூமி தான், தண்ணி போனனால தண்ணி மணல் எல்லாம் சேர்ந்து சேரும் சகதியம் ஆகி போச்சு. இந்த ரதங்கள் அதுக்குள்ள ஓட முடியல, ரதத்தினுடைய வீல்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டுச்சு. அது ஆண்டவர் முதல்ல அவனை அனுப்ப முடிய சொல்றாரு, நீ தாபோர் மலை மேல ஏறிப்போ, அந்த கீசோன் பள்ளத்தாக்குல அவனை ஒப்பு கொடுப்பான், அவனை வரவழைச்சு அவனை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்திலே அவன்கிட்ட சொன்னார். இங்கே அந்த காரியத்தை செய்தார். தன் சத்துருக்களுடைய மகா பெரிய வல்லமையை பலவீனமாக்கி அவனை எல்லாம் பலன் இழந்தவனாக பாராக் கையில ஒப்பு கொடுத்தாரு. பாராக்கனுடைய கூட வந்தவங்க எல்லாம் பட்டயத்தெல்லாம் அவங்களை வெட்டி போட்டாங்க. ரதம் மாட்டி கொண்டதுனாலதான் சிசரா அங்கிருந்து குதிரையும் இழுத்துட்டு போக முடியல, ரதத்தையும் எடுத்துட்டு போக முடியல, இறங்கி கால்நடையாக ஓடி மலை மேல இருக்கக்கூடிய அந்த ஏபோருடைய வீட்டுக்கு அங்க செத்து போனான். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகிற போது, மோசையை அழைக்கிற போது, பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன் வா அப்படின்னு தான் சொன்னார், போ அப்படின்னு சொல்லல. வா, நான் உன் கூடயே இருப்பேன், நான் வருவேன்னாரு. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி எழும்பி போனா அவர் அங்க இருக்கிறவர் தான். இங்கேயும் தெளிவாக அந்த பாடலிலே கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் அப்படிங்கறத தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய ஆணையின்படி சொன்னார், தேவனுடைய பலனை கொடுக்கிறவராக தேவனே, இது தேவனுடைய ஒரு காரியத்தை நமக்கு அவரு
வாக்கு கொடுத்ததில் தன் ஜனங்களினுடைய துயரத்திலிருந்து விடுவிக்கிறதில் இன்றைக்கும் வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக சொல்லுகிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு தான் திரும்பவும் சொல்லுகிறார், யுத்தத்தினாலே வெற்றி மனித பலத்தினாலே அல்ல, தேவன் செய்த அற்புதத்தினாலே உண்டானது அப்படிங்கிறத அறிக்கையிட்டு சொல்லுகிறார். அடுத்தபடியாக சிசராவை கொன்று போட்ட அந்த பெண்ணை ஒரு பாராட்டுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபோரின் மனைவியாக யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தால். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கேயே மடிந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும். இந்த இதுல இருந்து நம்ம படித்து கொள்ளக்கூடிய காரியம் என்னோட, இன்றும் தேவன் தேசத்துல கஷ்டப்படக்கூடிய இல்லாதவர்கள், எளியவர்கள், தன்னுடைய ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் படக்கூடிய பாடுகளை குறித்து அதை விசாரிப்பதற்கு வாஞ்சுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்காக ஜெபிக்கக்கூடிய கூட்டமும் அவர்களுக்காக ஒற்றுமையாக எழும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். எவ்வளவோ ஆண்கள் இருந்த போதும் இந்த ஒரு பெண், ஸோ ஆண் பெண் பாகுபாடெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது. ஆனா வாஞ்சை பாரம் யார் மனதில் இருக்குது அதைத்தான் பார்க்கிறார். இசைக்கல்ல பார்க்கிற, தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கக்கூடிய ஒருவனை தேடுகிறேன், திறப்பில நின்று வாஞ்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆளை தேடுகிறாங்க. இந்த தேவராளுடைய காரியத்தில் நம்ம அதை கற்றுக்கலாம். நம்மளுடைய பலமும் பராக்கிரமும் அல்ல, வாஞ்சையும் பாரத்தோடு தேவ சமூகத்தில் உட்காருகிற போது தேவன் அதற்கேற்ற காரியங்களை சொல்கிறார். இன்றும் தேசத்திலே ஜனங்களை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவர்கள் வேணும். கடைசி காலத்தின் எச்சரிப்பு, அநேக கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். ஸோ நல்ல போதகர்கள் எழும்ப வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக போதித்து ஜனங்களை சத்தியத்திலே பரிசுத்தத்திலே வழிநடத்தக்கூடிய தலைவர்களை எழுப்பித்தார் ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம மன்றாட்டில் இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் அது இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். இவ்வளவு காரியத்தை செய்த போதும் தேவரால் பாராக்க கையில தான் கண்ட்ரோல் கொடுத்து அவர் தான் தேசத்தை வந்து மேய்த்தான், அவருடைய ஜனங்கள் தான் பண்ணாங்களே. தேவரால் இங்க இருந்து எப்ராயிம்ல இருந்து போய் அங்க போய் உட்காரல, ஒரு லீடர்ஷிப் எடுக்கல. என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார், இவர்களை எழுப்பி கொடுத்தார், அவர்கள் கையில கொடுத்தார், அவங்க ஆட்சி செய்யும். என் மனது இன்னமும் அவங்க மேலதான் இருக்குது, அவர்களுக்காக ஜெபிக்கிறவளாக தாயாக எழுப்பினார். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது வேண்டும். நான் நேற்றைய தினம் ஒரு செய்தி படித்த போது ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். ரொம்ப மனசுக்கு ஒரு உறுத்தலோடு இருந்த ஒரு வார்த்தை. எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டுவிட்டு சுய சித்தத்தை விரும்பி புறஜாதியாரை போல வாழ ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது தேவன் அந்த தேசத்தை தண்டிப்பதற்காக, தன் ஜனங்களை தண்டிப்பதற்காக ஒரு மோசமான தலைவன் கையிலே விற்று போடுவார். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல நம்ம பூரா படிக்கிறது அவ்வளோ. இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல வர்ற நியாயாதிபதிகள்னு போட்டிருக்க ஒழிய அவர்கள் ஒரு தலைவர்களாக எழும்பினவங்க தான். இது எல்லாருலையும் பார்த்தாலும் 16 பேர் எழும்பினாங்க. அந்த 16 பேர்ல 2 பேரை தான் சரியான ஒரு நபராக நம்ம சொல்ல முடியும். நியாயாதிபதி புஸ்தகத்துல இருக்கக்கூடிய நியாயாதிபதிகளிலே சரியான தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. தேவரால் ஒரு பெண் தான் தாயாக எழும்பினார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 4 நியாயாதிபதிகள் கதைகள் உண்டு. அந்த 1 சாமுவேல்ல வரும். அதுல சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவனை தான் ஒரு சரியான தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்து ஜனங்களை எழுப்பக்கூடிய தலைவர்கள். அந்த 2 பேர் தான். 400 வருட 50 வருடத்தின் காலங்கத்துல நடந்த அந்த கதைகள் தான் அதுல இருக்குது. ஆனா தேவனை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவருடைய பலனையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. இன்று தலைவர்கள் வேண்டும். நம்முடைய தேசத்துல அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பும்படியாக நம்ம ஜெபிப்போம். இணைந்து
எந்த டினாமினேஷனும் தெரியாது. ஒன்றாக சேர்ந்து உட்காந்து ஒற்றுமையாக ஜெபத்தில் ஒற்றுமையாக உட்காந்து தேசத்திற்காக ஜெபம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் ஒன்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்கள்ல பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பு அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான இந்த ஜெபத்தை ஏறெடுப்பான். தேவனே, இந்த தேசத்தை ஆளக்கூடிய நல்ல தலைவர்கள் எங்களுக்கு தாரும். உண்மை அறிந்த உம்முடைய சித்தன்படியாக ஜனங்களை ஆளக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு தாரும். இருக்கிற தலைவர்களை, யார் தலைவராக இருந்தாலும் சரி, உம்முடைய அனுமதி இல்லாம மேல வர முடியாது. அவர்கள் உம்முடைய ஆளுகைகளாக இருக்கட்டும். ஜனங்களை உம்முடைய சத்தியத்தின்படி ஆளுகிறவர்களாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்துதல் அவர்களோடு இருக்கட்டும் மாட்டாங்க. அதே போல சபையாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தத்தின் நீதியிலும் அன்பிலும் அதிகமாக வளராதபடி இருக்கிற வரைக்கும் தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சபையை சுத்திகரியும், தேசத்தை ஆசீர்வதியும். இதுதான் தேவனுடைய ஃபார்முலா. நம்ம இன்னும் கொஞ்சம் சுத்திகரிக்க, பரிசுத்தத்தில நீதியிலும் வளர, தேசத்திற்காக மன்றாடுகிற அந்த ஜபத்தில நம்ம தங்கி தரிக்கிற போது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமான இது ஒரு ஜபம் நமக்கு நன்மையாகவே முடியும். இந்த காரியத்தில் அதிக வளரும். தேவர்களுடைய காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுதான். அவளுக்கு இருந்த அந்த தாயினுடைய அன்பு வேணும். இந்த ஜப ஊழியத்துல, மன்றாட்டு ஜபத்துல அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் பெண்கள் தான். அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் பெண்கள் தான். தாயாக இன்னும் அநேகர் எழும்பட்டும். என் தேசம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரட்டும். இத்தோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.